இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 2 ராஜாக்கள் அதிகாரம் 20 வசனம் 5. உன் கண்ணீரை கண்டே. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நம்முடைய கண்ணீரை யாரு பார்க்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்க குடும்பத்தில் உள்ள ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, கண்ணீரோடு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொள்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்க கண்ணீரின் ஜெபம் ஒரு நாள் அவர்களை ரட்சிக்கும். உங்க கண்ணீரின் ஜெபம் உங்க பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குடித்து வெறித்து பாவத்திலும் உலகத்திலும் அடிமைப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளுக்காக தாயாகிய நீங்கள் ஜெபிக்கும் போது, உங்க கண்ணீரை வடிக்கும் போது உங்க பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, போதகர் பாலியங்கிச்சோ அவருடைய ரட்சிப்பை குறித்து நம்ம பார்த்தோம்னா, ஒரு சின்ன பொண்ணுடைய கண்ணீரின் ஜெபம் தான். எத்தனையோ நேரங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வரும்போதெல்லாம் அவர் கோபத்தால் திட்டுவாராம், அந்த பொண்ணை அவமானப்படுத்துவாராம். ஆனாலும் அந்த பொண்ணு விடவே மாட்டாளாம். அவ்வளோ பலவீனப்பட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருந்த போதகர் பால்யாங்கிச்சோ ஆண்டவரை அறிகிறதற்கு காரணம் ஒரு சின்ன பொண்ணுதான். போய் போய் இயேசுவை பற்றி சொல்லி 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 இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னாலும் அவருக்கு கோபம் தான் வருமா, மூர்க்கம் தான் வருமா. ஒரு நாள் பயங்கரமா திட்டாராம். என்னை திட்டாங்களே, இனி இவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்ல மாட்டேன், இனி இவர் எப்படியோ போகட்டும் அப்படின்னு அவர் அந்த சின்ன பொண்ணு நினைக்கல. அந்த போதகருக்கு முன்பதாகவே முழங்கால நின்று கண்ணீரோடு அந்த பொண்ணு ஜெபிச்சாலாம். இந்த கண்ணீரை கண்ட உடனே அவருடைய இருதயம் தொடப்பட்டது. மகளே, எனக்காக நீ இப்படி அழுகிறாயே, உனக்காவது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த சின்ன பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே அவகிட்ட இருந்த பைபிள் எடுத்து படிக்க கொடுத்தாலாம். நீங்க ஆதியாகமம்ல இருந்து இப்ப படிக்க வேண்டாம், மத்தேயுல இருந்து படிக்க ஆரம்பிங்கள். நீங்கள் படிக்க 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 கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவார் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு கடந்து போனாலாம். அவரும் படிக்க ஆரம்பித்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேசத்தை அசைக்கக்கூடிய திரளான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற அளவிற்கு கர்த்தர் அந்த ஊழியரை வல்லமையாய் மாற்றினார். பிரியமானவர்களே, இதற்கெல்லாம் காரணம் ஒரு சின்ன பொண்ணுடைய கண்ணீரின் ஜெபம். உங்க கண்ணீரின் ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. நீங்க கண்ணீரோடு விதைக்கிறீங்க, அதற்கான நன்மைகள் ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் காண்பீர்கள். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனை, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியாப்பா. இங்க கண்ணீரின் ஜெபம் வீணாய் போவதில்லைப்பா. ஏசப்பா, அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனிக்காக போராடி கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை காத்து கொள்ளுங்கப்பா. நல்ல டெலிவரி கத்த தருகிறபடினால ஸ்தோத்திரம். ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க சுவாமி. படித்து முடித்து எவ்வளோ ஆண்டவரே எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்ற முயற்சி செய்தும் ஃபெயிலியர் ஆகி கொண்டிருக்கிறாங்கப்பா. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே செய்கிற வியாபாரங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ரட்சிக்கப்படாத நபர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும்ப்பா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் வீடுமாய் அலைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை மாற்றுங்கப்பா. கத்த நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருகிறபடினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஜெபிங்கள், உங்கள் ஜெபத்துக்கு பதிலை காண்பீர்கள். உங்களுக்காக ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.